உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார்களோ, அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர் தினையாய், அக்ரி தினையாய் எல்லாமாயும் விளங்குகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான மகிழ்ச்சியான செய்திகள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்றால் மிகையாகாது. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/6/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் ஆனி 13வது நாள். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள். சுபங்களை நடத்துவது நல்லது. ஸ்ரீ வெள்ளிப்புத்தார் பெரியாழ்வார் சந்திர பிரபையில் பவனி, சிதம்பரம் நடராஜர் புறப்பாடு, ராமநாதபுரம் கோதண்ட ராமர் விழா தொடக்கம், திதித்துவம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி துவிதியை மதியம் 2:06 வரை, அதற்கு பிறகு திரிதியை. நட்சத்திரம் இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் காலை 10:09 வரை, அதற்கு பிறகு பூசம். யோகம் சித்த மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஜாதக கட்டத்திலே 12ஆம் வீட்டின் அவசியம். நமது அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் கூட்டல் கழித்தல் என்று 2 செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. கூட்டல் கழித்தல் என்பதை நாம் வரவு செலவு என்று பொருள் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் தத்துவமே கூட்டல் கழித்தல் தான் உள்ளது. அதுபோல நாம் அன்றாட பிரச்சனைகளும் வரவு செலவில் தான் உள்ளது. ஒருவரது ஜாதகத்தில் 11ஆம் வீடு வரவை தெரிவிப்பது, 12ஆம் வீடு செலவை தெரிவிப்பது. இந்த செலவுகள் எந்த வகையில் இருக்கும் என்பதை அறிய இந்த 12வது வீட்டை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்துவிட்ட நாம் செலவு செய்துதான் வருவாயை பெருக்க வேண்டும். நாம் முதலில் செலவு செய்தால்தான் அடைய வேண்டியதை அடைய முடியும். பொருளை செலவு செய்து உழைப்பை பெற வேண்டும், அல்லது உழைப்பையோ அறிவையோ செலவு செய்ய வேண்டும். நம்மிடம் இருந்து ஒரு ஆற்றல் வெளிப்பட்டால்தான் வேறொன்று நம்மை வந்து அடைகிறது. விரயஸ்தானத்தின் முக்கிய நிலை பண செலவு மட்டுமன்றி பணத்தை இழப்பதும் தான். ஒரு சிலருக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது தங்காது. அதற்கு காரணம் 12வது வீட்டு விரயஸ்தானம் ரகசியம்தான். நாம் ஈட்டிய பொருளாதாரம் அல்லது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எப்படி செலவாகும் என்பதை காணும் இடமே 12வது இடம். அதுபோல ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் 12வது வீட்டை பொருத்த மாட்டில் அதை பார்த்துதான் நாம் சொல்ல வேண்டும். மேலும் ஒருவருக்கு 12இல் ராகு இருந்தால் அவர் அந்த புத்தியிலே அல்லது அந்த தசையிலே வெளிநாடு செல்வார் என்பதை தெளிவாக அறியலாம். மேலும் 12ஆம் இடத்தின் அதிபதியை அதனுடைய நிலையை கொண்டு அவர் வழிவகுப்பார். ஒரு சிலர் தங்கள் சொத்துக்களை தானம் தர்மம் செய்வார்கள்.
தர்மஸ்தாபனத்திற்கு எழுதி வைப்பார்கள். அப்படிப்பட்ட தகுதியும் சூழ்நிலையும் 12ஆம் வீட்டை கொண்டே அறியலாம். பொதுவாக ஒருவர் ஈட்டிய பொருட்களையும் அவர் எந்த வழியில் செலவு செய்வார் என்பதையும் 12ஆம் வீட்டின் அதிபதியே காட்டி கொடுப்பார். மேலும் பிள்ளைகளுக்கு வரன் தேர்வு செய்யும் பொழுது 12ஆம் அதிபதியின் நிலையை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அறியலாம். ஒருவர் எதற்கும் அஞ்சாமல் பாவம் செய்வார். இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காண 12ஆம் வீடு உதவும். எனவே திருமணம் பொருத்தம் பார்க்கும்பொழுது 12ஆவது வீட்டை பார்க்க வேண்டும். ஒருவர் போகும்பொழுது இடறி விழுதல், மாடியில் இருந்து விழுதல், உயர்ந்த பதவியிலிருந்து இரக்கம் பெறுதல் போன்ற சகல விதமான விவரங்களை 12ஆம் வீட்டின் நிலையை கொண்டு நாம் அறியலாம். இடது கண், கை, கால்கள் பாதிப்பு பற்றி அறிய உதவும் 12ஆம் இடம்தான். மேலும் நமது பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சுட்டி காட்டுகின்ற வகையிலே அமைவதும் 12ஆவது வீடுதான். 12ஆம் அதிபதியை நிலை கொண்டு நாம் எப்போது அதை சாதகமாக நமக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பரிகாரம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். 12ஆம் வீட்டு தசை நடப்பவர்களுக்கு நல்ல பலன் வேண்டுவோருக்கும் சனிக்கிழமை அன்று நவகிரகத்தின் வழிபட்டு வர வேண்டும். உள்ளூரில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவகிரக சந்நிதியை வழிபட்டு கற்பூரம் ஏற்றி வந்தாலே தோஷம் விலகும், விரயங்கள் குறையும், லாபங்கள் பெருகும். இந்த பதிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில்தான் நாம் 10வது பாவம் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்பதை எல்லாம் கவனிக்கின்ற நிலை. நாம் என்ன தொழில் செய்வோம் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு ஸ்தானம். ஒருவர் இரும்பு தொழில் செய்ய முற்படுவாரானால் அவருடைய கிரக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? சனி 10ஆம் அதிபதியாக மாறி 4லே பலம் பெற்று ராகுவுடன் கூடியிருக்க இரும்பு வியாபாரம் செய்வீர். இரு சக்கரம் போன்ற துறைகளிலே பணம் நிறைய சம்பாதிப்பீர்கள். 10ஆம் அதிபர் சனியின் சாரத்தில் இருக்க இரும்பு தொழிலை செய்வீர். யாருக்கு சிற்ப வேலை அமை? 10ஆம் அதிபரோடு சுக்கிரனும் புதனும் கூடி அல்லது வேறு விதத்தில் 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய இடங்களில் பலமுடன் நிற்க அல்லது புதனும் குருவும் கேதுவுடன் கூடி இருக்க 10வது இடத்திலே பலம் பெற்று நின்றால் சிற்ப வேலையில் ஈடுபடுவார். யாரெல்லாம் பட்டுப்புடவை விற்பவர்? 9, 10 அதிபர்கள் கூடி புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பாத சாரத்தில் இருந்தாலோ அல்லது நவாம்சத்திலோ அல்லது ராசியிலோ இருந்தால் பட்டுப்புடவை விற்று சம்பாதிப்பார். அல்லது 2, 10 அதிபர்கள் கூடி 9வது இடத்திலே இருக்க, 9, 10 அதிபர்கள் கூடி 11வது வீட்டிலே இருக்க பட்டு புடவை வியாபாரம் செய்வார். யாருக்கெல்லாம் வெற்றிலை புகையிலை வியாபாரம் அமை? 10ஆம் வீடு சனியின் வீடுகளாக மகரம், கும்பம் என்று இருக்க வேண்டும். இங்கே ராகு நின்றார். அல்லது 10க்கு வீடு கூடிய மிதுனம், கன்னி இருக்க வேண்டும். இதிலே புதன் இருந்தார். 10ஆம் இடத்திலே சனியும் புதனும் இருக்க வேண்டும். இவர்களுக்கு வெற்றிலை புகையிலை வியாபாரம் அமையும். யாரெல்லாம் நவரத்தின வியாபாரம் செய்யலாம்? 10ஆம் அதிபர் சுக்கிரன் வீட்டில் இருக்க அல்லது 10ஆம் வீட்டில் சுக்கிரன் நிற்க, 10ஆம் அதிபர் குருவின் வீட்டில் நிற்க, 10ஆம் அதிபர் குரு ஆட்சி உச்சம் பெற்று இருக்க, அங்குள்ள குருவை சுக்கிரனும் புதனும் 7ஆம் பார்வையில் பார்க்க இவர்களுக்கு நவரத்தின வியாபாரம் அமையும். யாரெல்லாம் மீன் வியாபாரம் செய்யலாம்? சுக்கிரனோடு சந்திரனும் 10ஆம் அதிபரும் கூடி நிற்க இவர் கருவாடு வியாபாரம் செய்வார். 10ஆம் வீட்டிலே சந்திரனும் சனியும் கூடி இருக்க மீன் வியாபாரம் செய்வார். யாருக்கெல்லாம் பழ வியாபாரம் அமையும்? 10ஆம் அதிபர் செவ்வாயாக மாறி சந்திரனோடு கூடி இருந்தால் அல்லது சுக்கிரனோடு கூடியிருந்தால் இவர்கள் பழ வியாபாரம் செய்வார். யாருக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் அமையும்? 10ஆம் அதிபர் செவ்வாயாகி அவர் 4வது வீட்டிலே நிற்க அல்லது 10ஆம் அதிபர் செவ்வாயுடைய வீட்டில் இருக்க அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் அமையும். நாளைய தினம் யாரெல்லாம் பலசரக்கு வியாபாரம் செய்வார்கள்? யாருக்கெல்லாம் டூரிஸ்ட் வாகனம் தொழில் அமையும்? யாரெல்லாம் பள்ளிக்கூடம், கல்லூரி போன்றவைகளை நிறுவலாம் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, சூரியன் சனி இணைப்பால் அதிக நன்மைகளை பெறும் ராசிக்காரன்.
வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்படும். அந்த வகையிலே சூரியனும் சனியும் இணைவது குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதிக நன்மையை வழங்கும் என்று சொல்லப்படுகிறது. சூரிய கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகிறார். சனி கர்மாவின் சின்னம், ஒழுக்கத்தின் அதிபதி என்று கூறப்படுகிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றும். சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை மாற்றும். இதனுடைய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்பதை இங்கே காணலாம். முதலிலே மேஷம். சூரியன் சனி கேந்திர யோகா தனிப்பட்ட மற்றும் தொழில் முறையில் வாழ்க்கையிலே கௌரவம் மற்றும் அங்கீகாரம் அதிகரித்து கொண்டே வரும். வருமானம் உயரும். வீடு வாங்குவோருடைய கனவு நிறைவேறும். அடுத்தது கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த இணைவு நிம்மதியை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். எதிர்பாராத நிதி நன்மைகளை உண்டாகும். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்கள், ஆரோக்கியம் மேம்படும், தொழிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், பணப்புழக்கம் சீராக இருக்கும், திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். வணிக பயணங்கள் லாபகரமாய் இருக்கும்படி செய்யும். குடும்ப வாழ்க்கை நேர்மறையாக இருக்கும். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கடினமான உழைப்பின் மூலம் பலன் கிடைக்கும்படி செய்யும். தொழில் முன்னேற்ற வாய்ப்புகள் வரும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சி ஒன்றன் பின் ஒன்றாக வழங்கப்படுகிறது. அன்பர்கள் அதை பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனைகளை பெறலாம். இதே பகுதியில்தான் வருட பலன், இதே பகுதியில்தான் மாத பலன், பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன், தினப்பலன் அனைத்தும் வழங்கப்படுகிறது. நண்பர்கள், அன்பர்கள், நீங்கள் கேட்ட அந்த அற்புதமான ஒரு பலாபலனை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பகுதி 6வது பகுதி, கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம், எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை இந்த பகுதியிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. வேற்று மதத்தவர்கள் நண்பர்களாவார். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவுகள் நனவாகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேற்று மதத்தவர்கள் நண்பர்களாவார். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். கனவுகள் நனவாகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கனவு நனவாகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கனவு நனவாகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும்.
கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்தது முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வுகள் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்தது முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மதிப்பு கூடுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பது. உறவினர் நண்பர்களால் அனுகூலம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மதிப்பு கூடுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சாதிக்கின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சாதிக்கின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சோர்வு களைப்பு கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைவாக முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு களைப்பு கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்திப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு இந்த நாளில் நல்லதொரு காரியங்களையும் நீங்கள் செய்து வெற்றி பெறலாம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலைகள் இருந்தபடியாக இருக்கும். மற்றவருடன் மனஸ்தாபம் ஏற்படும் கூடும் என்பதால் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனமாயிருக்கும். வியாபாரத்தில் பணியாளர்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே செலவு ஏற்படும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும். மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது வார்த்தைகள் கவனமாயிருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் உங்களுக்கு உதவி செய்யும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள். முயற்சி பலிதமாகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர் பலம் பலவீனத்தை உணர்வு. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார். முயற்சிகள் பலிதமாகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும்.
விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகும். நினைத்ததை முடிக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும். மற்றவர்களும் வீண் விவாதத்தை செய்வது தவிர்ப்பது நல்லது. தந்தையின் உடல்நிலையிலே கவனம் செலுத்தவும். பணி சுமை குறையும். வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். பங்குதாரரின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும். மற்றவர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தந்தையின் உடல்நிலையிலே கவனம் செலுத்தும். பணி சுமை குறையும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் பணியாளர்கள் பிரச்சனை ஏற்படும். பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்குவது தாமதமாகும். இதுவரை சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.